அவனுடைய மன்னிப்பும் அவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய அந்த உணர்வு, உள்ளத்தில் அளிக்கக்கூடிய உணர்வு, அந்த நல்லருளும், அவன் உங்களை மன்னித்து இன்னும் அதிகமாக தன்னுடைய அருளில் கொடுக்கின்றானே அந்த கருணையும் இல்லாது போயிருப்பேன். நிச்சயமாக அவன் இரக்கமுடையவன், அன்புடையவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் மீது மட்டுமா அல்லது மனிதர்களாக பிறந்த அவ்வளவு பேர் மீதும் இந்த அன்பும் இரக்கமும் அவனிடமிருந்து இருக்கிறதா? உங்களுக்கு யாரை பிடிக்காதோ கடுமையான விரோதி, அவனை பிடிச்ச அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிற அளவுக்கு ஒரு கோபம் இருக்குது இல்லையா? இந்த கோபத்தை இனிமேலும் வைத்திருப்பீர்களா அல்லது உள்ள உணர்த்துகின்றது கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர்கள் மீது நான் அன்பும் இரக்கமும் கொண்டிருக்கின்றேன், உங்களுடைய நிலைப்பாட்டின்படி நடக்க வேண்டுமா, என்னுடைய அருளின்படி நடக்க வேண்டுமா என்று கேட்கும் பொழுது பணிந்து விட வேண்டும். அந்த செகண்ட், அந்த நிமிஷமே கோபமும் அவர் மீது இருக்கக்கூடிய விரோதமும் போக வேண்டும். இப்பொழுது நீங்கள் அவருடைய அருளுக்குரியவர்களாக ஆகின்றீர்கள். யார் மேலே எனக்கு கோபம் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால், எவன் எனக்கு எதிரியோ அவனை பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது, அவன் நல்லா கேட்டுக்கிறான், நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கான், இன்னும் கோபம் ஜாஸ்தியாக வருது. அந்த நல்லா வாழ்ந்துட்டுக்கூடிய சூழ்நிலை அமைச்சும் இறைவன் தான். அவன் அருளும் அன்பும் இரக்கமும் மிக்கவன். அவனுக்கு விரோதமாக நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அவனுடைய உள்ளத்தில். இப்பொழுது உங்களுக்கான வேதனை அவனிடமிருந்து காத்திருக்கின்றது. உங்கள் மீது மட்டும் அன்பும் அருளும் கொண்டவனா? உங்களுடைய பாவங்களுக்காக உங்களை பிடித்தால் உங்களுடைய கதி என்ன என்பது தெரியுமா? நீங்கள் அதனை மறந்துவிட்டுக்கலாம் அல்லது இன்னமும் ஞாபகப்படுத்தும் காரணமாக நீங்கள் உணர்வு பெறலாம். என்னுடைய பாவங்கள் வெளிப்பட்டு விட்டால் நான் வாழ முடியாது. என்னை மன்னித்து வாழ வைத்திருப்பவன் அவர்களையும் வாழ வைத்திருக்கின்றான். ஒரு சோதனைக்காக உங்களுக்குள் அவர் செய்த தீமைகளை உங்களுக்காக அறிவிக்கின்றான். அதே நேரம் உங்களுடைய தீமைகளை நீங்கள் பாருங்கள் என்று. உங்களுடைய நயவஞ்சகத்தனத்தின் காரணமாக நீங்கள் வெளியே சொல்லவில்லை, அவர்களுடைய வெளிப்படையான திறமையின் காரணமாக அவர்களுடைய குற்றம் வெளிப்படையாக ஆகிவிட்டது. அதன் காரணமாக நயவஞ்சகர்கள் வாழ வைக்கப்பட வேண்டும். வெளிப்படையாக யார் தங்களுடைய குற்றங்களை மறைக்காமல் வாழ்ந்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவீர்களா? உங்களுக்கு தண்டனை என்ற அந்த ஒன்றை அமைத்தது யார்? நிச்சயமாக இறைவன் மன்னிப்பவன், இறைவன் கருணையுடையவன், இறைவன் அருளாளன், அன்புடையவன். இவை எல்லாம் இறைவன் குணங்களாக இருக்கும் பொழுது நீங்கள் இறைவனிடம் தஞ்சமுடையவர்களாக இருப்பீர்களானால் அவனுடைய குணங்களை கொண்டு மனிதர்களை மன்னிக்க வேண்டுமா, தண்டிக்க வேண்டுமா? தண்டனை, குற்றங்களுக்கு தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். கெட்ட வழிமுறை. சட்ட திட்டங்கள் எவ்வளவு கொடுமையானவை, இறைவனுக்கு விரோதமானவை உங்களுடைய போலீஸும் உங்களுடைய சட்ட திட்டங்களும். ஒரு தீர்ப்பளிப்பவருடைய கடமை மன்னிக்கணுமே தவிர தண்டனை கிடையாது. மன்னிப்பில் அவன் தெரிந்தவனை தவிர தண்டனையில் அவன் குற்றவாளியாக, இன்னும் அதிகமான குற்றவாளியாக அவன் ஆவதற்காக வழிவகுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய போக்குகள் வேறு, இறைவனுடைய ஆறுதல் மிக்க அவனுடைய கருணையும் நல்லறலும் வேறு. உங்கள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று எப்பொழுதும் இறைவன் கேட்கின்றான். அவனுக்கு பதிலளியுங்கள். நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய அருளை கொண்டு நடக்க வேண்டும், நிகழ வேண்டும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இப்பொழுது நல்லாட்சியும் நல்லருளும் நற்கிருபையும் இன்னும் நன்மதிப்பும் பெற்று நான் வாழ என் இறைவன் பக்கம் திரும்புகின்றேன். அவன் உங்களுக்கு ஞானங்களை மேலும் மேலும் புதுப்பிக்க போதுமானவன். அந்த ஞானங்களில் உங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். இன்று முதலாக இந்த வாழ்க்கையை எந்த நாளிலும் நான் தவறுவிடுபவன் இல்லை.